Assalamu alaikum and welcome to Yummilicious recipe. Yummilicious recipeல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான dessert ரெசிபியோட சேர்த்து ஒரு குட்டி ஷாப்பிங் vlog பார்க்க போறோம். ரமதான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் vlogக்கு அப்புறமா நிறைய vlog போட சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரமதான் டைத்துல வெளியே போய் vlog ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் இஃப்தாருக்காக சில திங்ஸ் வாங்க போயிருந்தேன். ஸோ அங்கே இருந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த vlogல நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் vlog போட சொல்லி கேட்டவங்க எல்லாருக்கும் இந்த vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஷாப்பிங் vlog மட்டும் இல்லாமல் சூப்பரான யம்மியான க்ரீமியான ஒரு டெசர்ட் ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இஃப்தார் ஸ்பெஷல் டெண்டர் கோகோனட் போபா ரெசிபியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே 2 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு மால் இருக்குது. குட்டி மால், அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மால்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முதல்ல COVID-19 சேஃப் என்ட்ரி போடணும். சேஃப் என்ட்ரி போட்டுட்டு இப்போ நம்ம மால்குள்ளே போயிடலாம். சேஃப் என்ட்ரிலாம் போட்டு மால்குள்ளே வந்தாச்சு. இது ஒரு குட்டி மால், 2 ஸ்டோரி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே வந்து சாப்பாடு கடை இருக்கும், அதுக்கப்புறம் கேக் ஷாப் இருக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். நம்ம போகிற சூப்பர் மார்க்கெட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே போயிடலாம். மால்குள்ளே வர்றதுக்குமே நம்ம சேஃப் என்ட்ரி போட்டுட்டு தான் வந்தோம். இப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்குமே சேஃப் என்ட்ரி ஸ்கேன் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ மார்க்கெட்குள்ளே வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி திங்ஸ் வாங்குறதுக்கு ஃபேப்ரைஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க சூப்பர் மார்க்கெட் ரொம்பவே பெருசு. இந்த 2வது மாடி ஃபுல்லாகவே சூப்பர் மார்க்கெட் தான். இந்த சூப்பர் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இந்த ஒரு vlog மட்டும் பத்தாது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் எந்தெந்த ஏரியாவில் போய் திங்ஸ் எடுக்கிறேனோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபேப்ரைஸ் எக்ஸ்ட்ராலேயே உங்களுக்கு எல்லா திங்ஸுமே கிடைக்கும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ரெஷ் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃப்ரூட்ஸ் ஏரியா. இப்போ நான் வந்து இளநீர் வாங்க போகிறேன். நம்ம அப்புறமா செய்ய போகிற டெசர்ட்க்கு நம்மளுக்கு தேவைப்பட்டது இளநீ. ஸோ நான் இப்போ இளநீ எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இளநீ வாங்கிட்டு போய் தான் இஃப்தார் ஸ்பெஷல் சூப்பரான க்ரீமியான ரெசிபி டெண்டர் கோகோனட் போபா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் வீடியோவில் பாருங்கள். இளநீர் எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன்லேருந்து இப்போ நம்ம அடுத்த திங்ஸ் எடுக்க வந்துட்டோம். இங்கேருந்து பாலும் அதுக்கப்புறம் யோகட்டும் எடுத்திருக்கோம். இந்த தயிர் வந்து ஃப்ளேவர்டு தயிர். இப்போ வந்து நான் கிரேப்ஸ் ஃப்ளேவரோடு எடுத்திருக்கேன். நோம்பு டயத்தில் நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் குளிர்ச்சி தருமோ அதை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தயிர் உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ண தயிர் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரோசன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு. முதல்ல நான் வந்தோடனே சிக்கன் நகட்ஸ் எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே இந்த ஃப்ரீஸ் பேக் சிக்கன் நகட்ஸ் தான் எடுப்பேன். இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், அவனில் கூட குக் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மெக்டானல்ட்ஸில் கிடைக்கிற சிக்கன் நகட்ஸ் மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் நகட்ஸ் இருக்கும். நான் எப்போதுமே ஃப்ரீஸ் பேக் தான் எடுப்பேன். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரோசன் சப்பாத்தி, பராட்டாஸ், ரெடிமேட் சப்பாத்தி அண்ட் பராட்டா. இதை வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற டேஸ்ட்லேயோ இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்லேயோ இருக்காது. ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ஆனியன் பராட்டா எடுத்திருக்கேன். அடுத்தது இன்றைக்கி நம்ம டிசர்ட் ரெசிபிக்காக டெண்டர் கோகோனட் போபா செஞ்சுருக்கோம். ஸ்நாக்ஸுக்காக நான் சமோசா எடுக்க போகிறேன்.
இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் தான் இருக்குது. நம்ம ஸ்டஃபிங் வச்சு சமோசாவும் ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சுக்கிற மாதிரி. நான் இன்றைக்கி ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு ரெடிமேட் சமோசாவாக வாங்க போகிறேன். ஸோ அதுதான் நான் இப்போ தேடிட்டுருக்கேன். வாங்க எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே கடைசி ரோல் இருக்குது. நான் இன்றைக்கி வெஜ் சமோசா தான் வாங்க போகிறேன். இந்த சமோசா பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இது வந்து மினி வெஜ் சமோசா. இதோட ஃபில்லிங் கூட ஹோம்மேட் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த சமோசா தான் எடுத்திருக்கேன். 1 பேக்கில் 10 பீஸ் இருக்கும். பட் பைட் சைஸ் பீசஸ் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். சமோசா எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே நான் எந்த திங்ஸும் எடுக்க போகிறதில்ல, நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கு வந்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் தான் வந்து இங்கே செய்கிற மீகோரிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நூடுல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மீகோரிங் செஞ்சோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை நூடுல்ஸை விட இந்த நூடுல்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே வந்து பீட்சாக்கு இல்லை சாண்ட்விச்சுக்கு செய்கிற மாதிரி ஃபில்லிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், துருவின தேங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் திக்காக பிழிஞ்ச தேங்காய் பால், ஃப்ரெஷ் தேங்காய் பால் இங்கே இருக்குது. பட் நான் இந்த தேங்காய் பால் வாங்கினதில்லை, நான் வேறு பேக்கில் வாங்குவேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது இங்கே ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா டின் பேக்டு ஃபுட் தான். நான் இங்கே வந்து இந்த டின் பேக்டு ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, நான் அதை எடுக்க வந்தேன். இங்கே வந்து நான் எப்போதும் வாங்குகிற தேங்காய் பால் ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ நான் 2 பேக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன். நான் எல்லா ரெசிபிக்கும் இந்த பால் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே திக்காகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அடுத்தது நான் ரேப் எடுக்கிறதுக்காக இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே நிறையா டிஃப்ரெண்ட்டான ரெடிமேட் ரேப்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போதும் மிஷன் பிராண்டோட வாங்குவேன். இந்த மிஷன் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேப், ஹோல் மீல் ரேப், அதுக்கப்புறம் கார்லிக் ரேப், ஹெர்பல் ரேப், இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்போதும் ஹோல் மீல் இல்லைன்னா கார்லிக் ரேப் வாங்குவேன். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் 1 or 2 திங்ஸ் தான் நான் எடுக்கணும். இப்போ நம்ம போய் டெட்டால் ஸ்ப்ரே எங்கே இருக்குன்னு தேட போகிறோம். இப்போ நம்ம லாண்ட்ரி அண்ட் க்ளீனிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிட்டர்ஜென்ட், க்ளீனிங் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. இதில் டெட்டால் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கலாம். டெட்டால் ஸ்ப்ரே எடுத்தாச்சு. இந்த ஸ்ப்ரே நீங்கள் வீட்டில் எங்கே வேணும்னாலும் அடிக்கலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஆன்லைனில் திங்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க டெலிவர் பண்ணோடனே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இந்த ஸ்ப்ரே அடித்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே சேஃபாக இருக்கும். அடுத்தது நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கிச்சன் டவல் எடுத்தாச்சு. அடுத்தது இந்த செக்ஷனில் பார்ட்டிஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இங்கே வந்து கிளிங் ரேப், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் எடுக்கிறதுக்காக வந்தேன். நோம்பு டயத்தில் ஃபுட் அதிகமாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தருவோம். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பர்பிக்யூ செய்கிறதுக்கு எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணுறதுக்கு இந்த ட்ரே, அதுக்கப்புறம் சார்கோல், ஃபயர் ஸ்டார்டர் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு பீச் அந்த ஞாபகம் தான் வரும். இப்போ நம்ம நினச்சாலுமே நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பர்பிக்யூலாம் செய்யவே முடியாது. சும்மா இந்த திங்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு இப்போ நம்ம வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ நம்ம பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இப்போ நேராக நான் கேஷியரை பார்க்க நடந்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு சாக்லேட் பார்த்துட்டு என்னை வாவான்னு கூப்பிட்டுச்சு. இங்கே புதுசாக ஒரு கிக்கெட் ஃப்ளேவர் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் அதை விட்டு வைக்கணும், அதையும் ட்ரை பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து கூடக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம கேஷியர் பக்கம் வந்தாச்சு.
திங்ஸ் எல்லாம் வாங்கி பேமெண்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம லிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம எந்த வழியாக செக்இன் பண்ணி உள்ளே வந்தோமோ அந்த வழியாக தான் நம்ம செக் அவுட் பண்ணி வெளியே போய் ஆகணும் மாலுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இங்கே ஐடின்னு ஒரு பபிள் டீ ஷாப் இருக்குது. பபிள் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியாக என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்து டீ பேஸ் தான். டீயில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸை மிக்ஸ் பண்ணி தருவாங்க. நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த க்யூ நம்பர் வந்தோடனே நம்ம கலெக்ஷன் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பபிள் டீ மெனு தான். இது ஃபுல்லாக வந்து டாப்பிங். இந்த டாப்பிங்கில் எந்த டாப்பிங் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸும் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் ஆஃப் டாப்பிங்ஸும் இருக்கும். ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் சைஸஸும் வச்சுருப்பாங்க, லார்ஜ், டால், மீடியம். அதுக்கப்புறம் சுகர் லெவலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் 100% சுகர் நல்லா இனிப்பாக குடிப்பீங்கன்னா நீங்கள் 100% சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பபிள் டீ வந்துருச்சு. எடுத்துகிட்டு இப்போ அடுத்து இந்த மால்லையே மெக்டானல்ட்ஸும் இருக்குது, கேஎஃப்சியும் இருக்குது. மெக்டானல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் அசோர் போய் கேஎஃப்சியில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்போ அவன் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சாப்பாடு கலெக்ட் பண்ணியாச்சு. மாலுக்கு வெளியே வந்தாச்சு. மாலுக்கு வெளியவும் ஒரு பபிள் டீ ஷாப் இருக்குது. இது பேர் லீஹோ டீ. இங்கே வந்துட்டு அவகோடா ட்ரிங்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் அவகோடா ட்ரிங்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஃப்ரூட் ட்ரிங்க்ஸும் இருக்கும். ஆனால் இதுலேயுமே வந்து டீ தான் பேஸ். இங்கே நிறைய பபிள் டீ ஷாப் இருக்குது. நிறைய பபிள் டீ ஃப்ளேவர்ஸும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரௌன் சுகர் போபா மில்க் டீ தான். இன்ஷால்லா ஒரு நாள் அந்த ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் டெண்டர் கோகனட் போபா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே க்ரீமியாகவும் ரிச் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபிக்கு அவ்வளோவா இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான டிசர்ட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஜவ்வரிசியை வேக வச்சுக்க போகிறோம். நான் 1 லிட்டர் அளவு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் அரை கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஜவ்வரிசியில் நல்லா தண்ணி தாராளமாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. வேக வச்ச ஜவ்வரிசியை ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிச்சிட்டு உடனே பச்சை தண்ணியில் இந்த மாதிரி அலசி விட்டுருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ரௌன் சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1/4 கப் அளவு ப்ரௌன் சுகர், 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாண்டான் இலையை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. பாண்டான் இலை சேர்த்த உடனே சூப்பரான வாசம் ஒன்று வரும். பாண்டான் இலையை இந்த சிரப்பில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பாண்டான் இலை நல்லா கொதித்து இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்தது 2 இளநீ எடுத்திருக்கேன். இளநியை கட் பண்ணி தண்ணி தனியாக தேங்காய் தனியாக இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க இளநீ பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஜெல்லி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு திக்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் தேங்காய் பாட்டை மட்டும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவையும் இளநீ தண்ணியையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எடுக்கிற இளநியில் இவ்வளோ தேங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் எடுத்த இளநியையும் அது கூட ஒரு அரை மூடி தேங்காவையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து சின்ன மிக்சி ஜாரை எடுத்துருக்கனால இளநிலேருந்து பாதி தண்ணி மட்டும் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஒரு ஸ்மூத்தான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
இளநீர் தேங்காவோட குவான்டிட்டி கம்மியாக கிடைக்கும் போது அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதையுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்தது மீதி வச்சுருந்த இளநீர் தண்ணியையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இளநீரும் இனிப்பாக இருக்கும், நம்ம செஞ்சு வச்சுருக்க ப்ரௌன் சுகர் சிரப்பும் இனிப்பாக இருக்கும். ஸோ இனிப்போட அளவுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டியும் நீங்கள் சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் லேயர் பை லேயர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் ஃபர்ஸ்ட் லேயராக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் சிரப் சேர்த்துட்டேன். அதுக்கு மேலே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த இளநீர் மிக்சரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு போபா லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக டால் கிளாஸில் இதை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் இதை லேயர் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சிரப் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோனட் மிக்சர் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி செஞ்ச அளவு 2 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சிங்கிள் சர்விங்கில் செய்யணுன்னா குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிரப் சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லேயர் பண்ணிக்கோங்க. இந்த டெசர்ட்டில் நம்ம எந்த அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. இது ரொம்ப குளிர்ச்சியான டெசர்ட். நீங்கள் இஃப்தாருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த டெண்டர் கோகோனட் போபா ரொம்பவே க்ரீமி அண்ட் ரிச் ஃப்ளேவர்டாக இருக்கும். இளநீரோட ப்ரௌன் சுகர் அண்ட் பாண்டான் லீஃபோட ஃப்ளேவர் சேர்ந்து சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching Yummilicious recipe.